அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜி பிஆர்டிஇ ஜுவாலஜி தேர்வு எழுதி மதிப்பெண் வந்துள்ள மாணவர்களுக்கு இந்த பதிவு நான் போடுறேன். அதாவது இப்போ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் யூஜி பிஆர்டிஇ இன்றைக்கி இப்போது ரிசல்ட் வந்த பிறகு எல்லாருக்குமே கட் ஆஃப் எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த பதிவு. இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக பார்த்துட்ருக்கோம். இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா 7049 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 518 வேக்கண்ட் இருக்குது. இங்கிலீஷில் 9431 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 377 வேக்கண்ட் இருக்குது. மேக்ஸில் 12730 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 355 வேக்கண்ட் இருக்குது. ஃபிசிக்ஸில் 2697 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 416 வேக்கண்ட் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் 2803 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. வேக்கண்ட் 409 இருக்குது. அதே போல் பாட்னியில் 357 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 202 வேக்கண்ட் இருக்குது. இப்போ ஜுவாலஜியில் 458 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேக்கண்ட் 190. ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாஸ் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கே இருக்கிற வேக்கண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 458,190 அப்படின்னு பாருங்களேன். ஸோ அப்போ 600 தோராயமாக அது ஒரு 200, இது ஒரு 600 எடுத்தால் 1:3. 3 பேருக்கு ஒருத்தர் பாஸ் பண்ணதில் 3 பேருக்கு ஒருத்தருக்கு போஸ்டிங் கிடைக்கும். அந்த மாதிரி டோட்டல் வேக்கண்ட் பாஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது தெரியுது. ஸோ இப்போ என்ன கட் ஆஃப் வந்திருக்கும், இப்போ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியில் மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது பாட்னி, ஜுவாலஜி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபியில் வேக்கண்ட்டுக்கும் பாஸ் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்க்கும்போது நியரஸ்ட்டு இருக்குது. இப்போ மேக்ஸில் பார்த்திங்கன்னா 12730 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 355 வேக்கண்ட் தான் இருக்குது. இங்கே 458 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. 190 வேக்கண்ட் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தாவே இந்த பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிலாம் பாஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த டைம் டோட்டலாக டெட் பேப்பர் 2 பரீட்சை விண்ணப்பித்த மாணவர்களே மொத்தம் 41,405 பேர் தான். அதில் 1349 பேர் தேர்வு எழுதலை. அதே மாதிரி தேர்வு எழுதினவங்க 40,136 ஆல் சப்ஜெக்ட் சேர்ந்தது. அதில் பாஸ் பண்ணியிருக்கிறது மொத்தமாக 37,315 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது காலியிடங்கள் பார்த்திங்கன்னா மொத்தமான காலியிடங்கள் 3,192. ஆரம்பத்தில் 2,222 வேக்கண்ட் விட்டுருந்தாங்க. அப்புறம் 360 வேக்கண்ட் மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இப்போ 610 இந்த ரிசல்ட் விடுறதுக்கு முன்னாடி அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்தும் போது 3,192 வேக்கண்ட்டு இது வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரிசல்ட் விட்டுருக்காங்க. இதுக்கு அடுத்தது வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு வெயிட்டேஜ் மார்க் போட்டு அது ரெண்டும் சேர்ந்து ஃபைனல் லிஸ்ட்டு விடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் கூட வேக்கண்ட் கூடுதலாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 2012 பாஸ் பண்ணவங்களுக்கு 5.5 மார்க் வெயிட்டேஜ் கிடைக்கும். 2013 பாஸ் பண்ணவங்க டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு 5 மார்க் வெயிட்டேஜ் கிடைக்கும். 2014 பாஸ் பண்ணவங்களுக்கு வெயிட்டேஜ் 4.5. 2017 பாஸ் பண்ணவங்களுக்கு வெயிட்டேஜ் 3 மார்க்கு. 2019 பாஸ் பண்ணவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் 2. 2022 பாஸ் பண்ணவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் 0.5. 2023 பாஸ் பண்ணவங்களுக்கு 0.0%. ஸோ இப்போ இது 2022 டு 2012 வரைக்கும் பாஸ் பண்ணவங்களுக்கான வெயிட்டேஜ் கொடுத்து இப்போ வெளியிட்டிருக்கிற மார்க்கோட இந்த வெயிட்டேஜ் ஆட் பண்ணும்போது கீழே இருக்கவங்க கூடுதலாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மேலே இருக்கவங்க கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுதலாக ஒரு ±5 மார்க்கு கூடுதலாக வர்றவங்க, அதே மாதிரி 5 மார்க்கு கீழே இருக்கவங்க மேலே வர்றதுக்கும், மேலே இருக்கவங்க கீழே வர்றதுக்கும் ஒரு 5 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 3 மார்க்கு எடுத்துருக்கிற மார்க்கோட கீழே இருக்கவங்க மேலே வரும்போது கட் ஆஃப் மாறும். மேலே இவங்க கீழே வரணும்னா ஒரு 3 மார்க்குள்ள டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இப்போ பொதுவாக என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவு பார்ப்போம். இப்போ ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மார்க் 116, செகண்ட் மார்க் 112, தேர்ட் மார்க் 110. ஸோ 100 மார்க் மேலேன்றது கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இதில் பார்த்திங்கன்னா 102 மார்க்கு மேலே அண்டு எபோவ் இருக்கிறது பொது பிரிவினருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜென்ரலில் 36 வேக்கண்ட்டு, அந்த 36 வேக்கண்ட் 102 அண்ட் எபோவ் மார்க் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 96+ அண்ட் எபோவ் இருக்கவங்களுக்கு பிசியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் பார்த்திங்கன்னா ஒரு 93 அண்ட் எபோவ் மார்க் உள்ளவங்களுக்கு பிசிஎம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 88-90 மார்க்கு மேலே இருக்கவங்களுக்கு எம்பிசியில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா
ஒரு 80 மார்க் மேலே இருக்கவங்களுக்கும், அதுக்கடுத்து ஒரு கீழே வந்து 1 ஆர் 2 வந்து குறைஞ்சும் வரலாம், கூடி வரலாம். அதே மாதிரி எஸ்சிஏக்கு வந்து ஒரு 75க்கு மேலே இருக்கவங்களுக்கு எஸ்சிஏவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்டிக்கு வந்து ஒரு 74க்கு மேலே இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இந்த மதிப்பெண்ணோட ஒரு 5 மார்க் வந்து 5.5 கூடுறதுனால கீழே இருக்கவங்க இன்னும் கீழே இருக்கவங்க கூட மேலே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிங் டு அதர் சப்ஜெக்ட், பாட்னி அண்ட் ஜுவாலஜி இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணவங்களுடைய சதவீதம் வந்து கம்மி தான். ஸோ பார்த்திங்கன்னா 1:3 அப்படின்ற ரேஞ்சில் இப்போ ஒரு 3 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தருக்கு போஸ்டிங் இதில் கன்ஃபார்மாக கிடைக்கும். மொத்தமாக பாஸ் பண்ணதில் 3ல் 1 பங்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுதலாக வேக்கண்ட் ஆட் பண்ணுறாங்கன்னா மற்றவங்களுக்கும் வாய்ப்பு இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ டோட்டலாக வந்து ஓசிக்கு 36 வேக்கண்ட்டு, பிசிக்கு 31 வேக்கண்ட்டு, பிசிஎம்முக்கு கொடுத்துருக்க வேக்கண்ட்டில் 4 வேக்கண்ட்டு, அதேமாதிரி எம்பிசியில் வந்து 25 வேக்கண்ட்டு, எஸ்சிக்கு வந்து 18 வேக்கண்ட், எஸ்சிஏக்கு 7 வேக்கண்ட், எஸ்டிக்கு 4 வேக்கண்ட். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது டோட்டல் வேக்கண்ட்டை இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இப்படி பிரிக்கிறாங்க. இதில் உமன்ஸ் வந்து 30% வந்துடுது. பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு 20% வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு வந்து 4%. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு மட்டும் ஒரு 23 வேக்கண்ட் வரும். இடைநிலை ஆசிரியர் இருந்து இந்த டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணிவிட்டு இந்த தேர்வு எழுதுகிறவங்களுக்கு ஒரு 11 வேக்கண்ட் இருக்குது. 10% டோட்டல் வேக்கண்ட்டில் இருக்கும்போது மாற்றுத்திறனாளிக்கு ஒரு 4 வேக்கண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறப்ப நான் சொல்லியிருக்க கட் ஆஃபோட கூடுதலாகவோ அது குறைவாகவோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மார்க் ஆட் பண்ணி ஃபைனலாக மீண்டும் லிஸ்ட்டு வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கலாம். நல்ல மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு 100% கிடச்சிரும். மார்க் கொஞ்சம் பார்டரில் இருக்கவங்களுக்கு இந்த வெயிட்டேஜெலாம் இருந்ததுன்னா வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி நியமன தேர்வுன்றது இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி வரும். ஏன்னா 2013 கேஸ் நடந்து ஒரு அதுக்கடுத்தது இந்த வெயிட்டேஜ் மெத்தடெல்லாம் போட்டு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அடுத்த நியமன தேர்வுலாம் கொண்டாந்து கேஸ்லாம் நடந்து 20 ஆண்டுகள் கழித்து 10 வருஷம் 11 வருஷம் ஆயிடுச்சு இப்போ போஸ்டிங் போடுறது. ஸோ கண்டிப்பாக நிறைய வேக்கண்ட் இருக்குது, ஃபில் பண்ண வேண்டியது பண்ணுவாங்க. அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டுருங்க. ஏன்னா இப்போ அடுத்த 2 வருஷம் 2026 எலெக்ஷன் வரதுனால இடையில் இந்த 2 வருஷமே கண்டினியூவாக போட்டுருவாங்க. அதனால் மார்க் குறைஞ்சவங்களுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், தொடர்ந்து படிங்க. இது வந்து நம்ம 2 மாதம் 3 மாதம் படித்து பாஸ் பண்ணுற எக்ஸாம் கிடையாது. ஒரு குறைஞ்சது ஒரு வருஷம் நம்ம ஏன்னா இப்போ ஒரு பிஎட் படிக்கிறோம், 1 வருஷம் 2 வருஷம் படிக்கிறோம். ஆரம்பத்தில் 1 வருஷம் படித்தோம், இப்போ 2 வருஷம் படிக்கிறோம். கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு நம்ம 1 வருஷம் படிக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் கன்ஃபார்மாக வாங்கணுன்னா இப்போ என்ன டிஎன்பிசிலாம் பாருங்கள் வருஷக்கணக்கில் உட்காந்து படிக்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க நல்ல மார்க் எடுத்து வேலையில் போய் சேர்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கொஞ்ச நாள் படிச்சுட்டு கிடைக்கலையே என்று ஃபீல் பண்ணிவிட்டு திரும்ப படிக்காத விட்டுறாங்க. திருப்பி கால்ஃபர் வர்றப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. இப்போ பிஜி முடித்தவங்களுக்கு அடுத்து பிஜி கால்ஃபர் வரப்போகுது. அதேமாதிரி டெட் பாஸ் பண்ணிங்க பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பாஸ் பண்ணி நிறைய பேர் அப்ளை பண்ணாதே விட்டாங்க. ஏன்னா இந்த எப்படி போடுறாங்க செய்கிறாங்கன்றதெல்லாம் தெரியாத சில பேர் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத விட்டாங்க. பட் இந்த போஸ்டிங் இப்போ கன்ஃபார்மாக போடுறாங்கன்றது தெரிஞ்சதுனால ஏற்கனவே டெட் பாஸ் பண்ணவங்களும் அடுத்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஆரம்பிப்பாங்க. டெட் பாஸ் பண்ணாதவங்களுக்கு போய் டெட் கால்ஃபர் வரப்போகுது. அதில் எழுதி இன்னும் பாஸ் பண்ணி நிறைய பேர் வந்து அடுத்த தேர்வுக்கு தயாராகுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இருந்தே கிடைச்சவங்க ஓகே, கிடைக்காதவங்க படிக்க ஆரம்பிங்க. நம்ம இப்போ யூனிக் அகாடமி வந்து 1998 முதல் இன்றைக்கி வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலே இயங்கி வருகிறது. 2001 2007 வரைக்கும் யூஜி பிஜிடிஆர்பி வந்து நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். யூஜின்றது அப்பயே இருந்தது 2001 to 2006-07 அது வரைக்கும் என்கிட்ட படித்தவங்களாம் இன்றைக்கி ஹெச்எம் ஆகிட்டாங்க. ஸோ அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஜிக்கு 4000 தான் சம்பளமே தருவாங்க. அதுக்கடுத்து 2007க்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து சேலரிலாம் அதிகமானது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2011 யூஜியை கட் பண்ணி டெட் அப்படின்றது வந்தது. அப்போ 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா 17,000 சில்லரை வந்து 2011 2018 18,000 சில்லரை வேக்கண்ட் 35,000 பக்கம் வேக்கண்ட் அந்த 2 வருஷத்துலேயே போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ போடுறதுல கூட்டு போடலாம், கூடுதலாக வந்து போடலாம், இல்லை அடுத்து வர கால்ஃபரில் இன்னும் அதிகப்படுத்தலாம். இந்த 2-3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேக்கண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிஎட் முடித்து டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் வந்து தைரியமாக படிங்க. கண்டிப்பாக வந்து கிடைச்சவங்க ஓகே, கிடைக்காதவங்க மனம் வந்து சோர்ந்து போகாத. நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களாலேயும் டீச்சர் ஆக முடியும். கண்டிப்பாக நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எல்லாருமே டீச்சர் ஆகிறதுக்கு எனது வாழ்த்துக்கள். அதே போல் இந்த பல்வேறு போட்டித் தேர்வுகள் தொடர்ந்து வந்து யூனிக் அகாடமி இங்கே நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். எங்ககிட்ட படித்தவங்க ஒரு 25,000 பேருக்கு மேலே கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. நீங்களும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னா யூனிக் அகாடமியில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் ஏதாவது தகவல்னால் என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.